விரிவான துல்லியமான அறிவியல் பூர்வமான தரவுகளோடு வெளியாக இருக்கிற அந்த எக்ஸிட் போல் முடிவுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஷபின், உங்களிடம் வருவதற்கு முன்பாக அந்த வாக்கு சதவீதத்தினுடைய ஒரு பிரேக்கப் மட்டும் நம்ம இப்போ பார்த்துட்டு வரலாம். மேஜிக் வால்ல அதன் அடிப்படையில் அந்த மொத்தமுள்ள 125 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றதில் இந்த வாக்கு சதவீதத்தினுடைய பிரேக்கப் பார்க்குறோம். அதில் பிஜேபி 74 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அவர்களுடைய வாக்கு சதவீதம் 19.50%. ஜேடியு 43 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அவர்களுடைய வாக்கு சதவீதம் 15.42. இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா செக்குலர் 4 இடங்களில் வெற்றி பெற்றாங்க, 0.89% ஓட். விஐபி விகாஷில் இன்சான் பார்ட்டி 4 இடங்களில் வெற்றி பெற்று அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்பது 1.52 அப்படின்றதா இருக்கு. 74 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாலும் நிதிஷ்குமார் தான் அங்கு முதலமைச்சராக இருந்தார். அந்த வகையில் அதே மாதிரி நம்ம மகா கட்பந்தன் கூட்டணியினுடைய அந்த பிரேக்கப்பையும் பார்க்கலாம். 110 தொகுதிகளில் மகா கட்பந்தன் கூட்டணி வெற்றி பெற்றிருந்த நிலையில் அவர்களினுடைய வாக்கு சதவீதம் ஆர்ஜேடி 75 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க. வாக்கு சதவீதம் என்பது 22.98%. காங்கிரஸ் 19 இடங்களில் வெற்றி பெற்று 9.50 வாக்கு சதவீதம். சிபிஐ எம்எல்எல் அவர்கள் 11 இடங்களில் வெற்றி பெற்று 2.97 ஓட். அதே மாதிரி சிபிஎம் 3 இடங்கள் 0.85, சிபிஐ 2 இடங்கள் 0.83 அப்படிங்கிறது வாக்கு சதவீதமாக இருக்கு. பீகார்ல நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு ஃபேக்டர் அப்படிங்கிறது, கடந்த 20 ஆண்டுகள் எந்த ஒரு மாநில கட்சியும் தனியாக ஒரு 25% வாக்குகளை கூட பெறல அப்படிங்கிற ஒன்றை நம்ம பார்க்கிறோம். அது வாக்கு பதிவு சதவீதத்தோடும் அதை கம்பேர் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஓவரால் பிக்சரா நீங்க எப்படி பார்க்கிறீங்க? பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நரேட்டிவ் இருக்கு இல்லையா, பிஜேபியோடைய நரேட்டிவ் வந்து பெரிய அளவுக்கு எடுபட்டுச்சு. இந்த முறை பிஜேபியோடைய நரேட்டிவை சேலஞ்ச் பண்ற மாதிரி ஆர்ஜேடியோடைய நரேட்டிவ் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது. ரெண்டாவது பிரசாந்த் கிஷோருடைய நரேட்டிவ் தான் வந்து ரொம்ப ஆரம்ப கட்டத்திலேயே வந்து அந்த நரேட்டிவ் அவர் வந்து செட் பண்ணிட்டாரு. எப்பெல்லாம் பிரசாந்த் கிஷோர் அந்த ஊரா பிரச்சாரத்துக்கு போனாரோ, போகக்கூடிய பரவலாக உள்ள இருக்கக்கூடிய ரூரல் ஏரியாஸ் அந்த கிராமங்களில் போய் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே கல்வி வேலைவாய்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார். அந்த கல்வி வேலைவாய்ப்பு அப்படின்ற விஷயத்தை தான் அதை மையப்படுத்தி தான் ஆர்ஜேடி காங்கிரஸ் உடைய கேம்பெயின் இருக்கிறது. நீங்க அதாவது எனக்கு ஒரு காங்கிரஸ் தலைவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, பீகார்ல வந்து ராகுல் காந்தி அந்த ஓட் சோரி யாத்ரா நடத்தலை அப்படின்னா பிரசாந்த் கிஷோருக்கு இன்னும் வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். பிரசாந்த் கிஷோருடைய தாக்கம் வந்து அங்கே அதிகமாக இருந்தது. நம்ம போகக்கூடிய எந்த கிராமத்தில் போனால் கூட பிகே பற்றி பேசுகிறார்கள். தோ பிகேக்கு வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனால் பிகே சொல்லக்கூடிய விஷயங்கள், அவருடைய அந்த கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. நாம அந்த ஓட் சோரி யாத்ராவை அங்கே நடத்தல, ராகுல் காந்தி அங்கே போகல அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் பெரிய செட்பேக் அப்படின்றது பீகாரில் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக ஒரு தேர்தலை அணுகும்போது பாஜக அந்த தேர்தலை அணுகுகின்ற விதமும் காங்கிரஸும் ஆர்ஜேடியும் அணுகுகின்ற விதத்தில் வந்து உங்களுக்கு மலைக்கும் மடுவுக்குமான ஒரு வித்தியாசம். ஓகே, அதாவது நீங்கள் ஒரு சின்ன எலெக்ஷனாக இருந்தாலும் பிஜேபி வந்து அதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு எல்லா கேல்குலேஷன்ஸ், எல்லா பெர்மிட்டேஷன்ஸ், எல்லா காம்பினேஷன்ஸையும் வந்து அவங்க பக்காவாக வந்து அதை ரெடி பண்ணுறாங்க, அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்க. பட் காங்கிரஸில் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை, ஆர்ஜேடியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அவங்க 2 பேரும் ஒரே டேபிளில் உட்காந்து பேசுறதுக்கே பல நாட்கள் என்பது ஆயிருச்சு. ஸோ இந்த ஒரு சுமன் சார் சொன்ன மாதிரி இந்த ஒட்டுமொத்த இதுல வந்து வீக் லிங்க் வந்து காங்கிரஸ் தான். நீங்க காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கிறது அப்படின்றத பொறுத்து தான் ஆர்ஜேடி மேல வருமா அல்லது ஆர்ஜேடியும் சேர்த்து இவங்க கீழே இழுத்துருவாங்களா அப்படின்ற அந்த கேள்வி. அந்த சிக்கல் நம்ம என்டிஏலயும் இருக்குன்னு தானே பார்க்கணும். அது நீங்க சீட் ஷேரிங்ல ஆரம்பிச்சு நீங்க சொல்ற அந்த பிரச்சனை வரைக்கும் ஈவன் என்டிஏலயும் இருந்தது, மகா கட்பந்தன்லயும் இருந்தது. 2 அலையன்ஸ்லயுமே அந்த சிக்கல் இருந்தது. நம்ம இல்ல, நீங்க சிக்கல் இருந்துச்சு. அந்த பெர்செப்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலயும் வந்து பிஜேபியோட பெர்செப்ஷன் வந்து எங்கேயுமே குறையல. ஓகே, நீங்க அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் ரெண்டாவது பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த கடைசி 10 நாட்கள் அவங்க வேலை செய்யறாங்க இல்லையா, அந்த 10 நாட்கள்ல நீங்க பிரதமர், உள்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள், மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படின்னு எல்லாரையும் கொண்டு போய் அங்க நிறுத்தி அந்த அந்த கேம்பெயினை வந்து முழுமையாக தன்வசப்படுத்தி கொள்வார்கள். பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பிம்பத்தை அவர்களால் உருவாக்க முடியும். ஆனா இந்த எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு அதை மக்கள் நம்ப தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றது. ரெண்டாவது, இந்த எலெக்ஷன்ல வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் என்ன பார்க்கிறேன்னா, பெண்களுடைய வாக்கு.
பெண்களுடைய வாக்குகள் அப்படின்றது வந்து நிதிஷ்குமார் பக்கம் தான் அதிக அளவில் இருக்கிறது. காரணம் என்னன்னா அந்த ஸ்கீம்ஸ் மூலமாக கடைசியாக கொடுத்த அந்த 10,000 ரூபாய் இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற அளவில் அவங்க நம்புறாங்க. ஸோ இந்த காரணங்களை வைத்து தான் நான் வந்து நம்ம மகாகட்பந்தனுடைய தேர்தல் இதுலயும் கூட பெண்களுக்கான அந்த தொகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜனவரி மாசமே வந்து கொடுத்துருவோம் அப்படின்லாம் கணக்குல வரவு வைக்கப்பட்டுரும் அப்படின்லாம் தேஜஸ்வி யாதவ் பரப்புரையில பேசினார். அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஆனா கொடுத்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க 10,000 ரூபாய் அப்படின்றது வந்து ஒரு தேர்தல் சமயத்துல ஒரு ரூரல்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய தொகை. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த SIR உடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதை நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது யாருடைய வாக்குகள், எப்படி நீக்கப்பட்டிருக்கு, அதனுடைய தாக்கம் எந்த பகுதியில் எந்த அளவுக்கு இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சீமாஞ்சல் பகுதியில் அதனுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது அப்படின்றத கடந்த சில நாட்களாகவே அதை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம், அந்த விஷயங்கள் குறித்தும் நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னும் சில நிமிடங்கள்ல மெகா எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கிறது. அது தொடர்பான சிறப்பு நேரலை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு